ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க பிளான் பண்ணி ஒரு ட்ரிப்பை பண்ணியிருந்தா கூட இப்படி ஒரு ட்ரிப் எங்களுக்கு அமைஞ்சிருக்காது. ஆமாங்க, நாங்க சடனா போட்ட இந்த ட்ரிப்ல நாங்க நினைச்சு பார்க்க முடியாத நிறைய இடத்த நாங்க கவர் பண்ணிருக்கோம். அதாவது ரோட் ட்ரிப் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஆரம்பிச்சு டீப்பான வில்லேஜ்ல வயக்காட்டுக்கு நடுவுல ஒரு வீட்டுல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, பசுமாட்டோட பாசத்துல ஆரம்பிச்சு மக்களோட நேசம் வரைக்கும் இப்படி வில்லேஜ் வாழ்க்கையை சந்திச்ச நாங்க சாப்பாடுல இருந்து சரிஞ்சு விழுற அருவி, போட்டிங்கு, ஆத்தோரத்துல பொரிச்ச மீன் அப்படின்னு ஆபத்தான திம்பம் மலைப்பாதை வழியா டிபெட்டியன் வில்லேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்பவும் அழகான ஒரு வில்லேஜுக்கு நாங்க டிராவல் பண்ணோம். அங்க இருக்கக்கூடிய மொனாஸ்ட்ரியை விசிட் பண்ணிட்டு அவங்களுடைய கல்ச்சரை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட உணவையும் நல்லா டேஸ்ட் பண்ணிட்டு அவங்களுடைய கலைப்பொருட்கள் நிறைஞ்ச ஷாப்பிங்கையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு எப்பா முடியலடா அப்படின்னு சத்தியமங்கலத்திலிருந்து ஊட்டி வழியா போற வழியெல்லாம் என்னெல்லாம் பார்க்க முடியுமோ அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு அங்க இருந்து நிறைய ஆபத்துகள் நிறைஞ்ச அடர்ந்த காடான முதுமலை வழியா மைசூருக்கு நாங்க இறங்கணும். மடியில உட்கார்ந்தபடியே மைசூர்ல மறக்க முடியாத மெமரிஸ் நாங்க கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சோம். அங்க பார்க்க வேண்டிய நிறைய இடங்கள் இருக்கு. அந்த இடத்தெல்லாம் ஒரு இடம் விடாம எல்லா இடத்தையும் அவ்வளவு ஹாப்பியா சந்தோஷமா as a ஃபேமிலியா நாங்க ஒன்னா சேர்ந்து இந்த ட்ரிப்பை செம்மையா என்ஜாய் பண்ணோம். இந்த என்ஜாய்மெண்ட் எங்களோட மட்டும் இருந்தா பத்தாது, இதை உங்களுக்கும் நாங்க ஷேர் பண்ணணும்ன்றதுனால நாங்க வீட்டுல இருந்து ஆரம்பிச்சு வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்தது வரைக்கும் எல்லாத்தையும் ஒரு எபிசோடா உங்களுக்கு டெடிகேட் பண்ண இருக்கோம். இந்த எல்லா எபிசோடையும் என்ஜாய் பண்றதுக்கு மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு என்னோட ஃபேமிலி வண்டியில இருந்து இறங்கி இப்பதான் கீழே வந்திருக்கோம். இதான் தொட்டப்பேட்டா பீக் பாயிண்ட். ஆனா செம்ம சில்லுன்னு இருக்குங்க. இங்க பாருங்க, ரெண்டு பேரும் கோட் போட்டாச்சு. அன்சா மூஞ்ச பாருங்களேன். இன்னும் எத்தனை நாடு இருக்கு கேளுங்க அன்சா. இது பாருங்க, மேல இவ்வளவு இடம் இருக்குங்க கார் வண்டி ஓடுறதுக்கு. ஆனா மக்கள் என்ன பண்றாங்க, கீழே வண்டி நிக்க வச்சு பாய் தூள் நடக்க வச்சிருக்காங்க. தண்டத்துக்கு தான் வேஸ்ட். மேல நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க வரேன்லாம் எனக்கு தெரியல. மேல அங்க பாருங்க இவ்வளவு ஏரியா இருக்கு. எங்கடா போட்டு? ஆமா தோ வருதுங்க மிஸ்ட். ஆனா கேமரால தெரியாது. கேமரால தெரியாது. இங்க பாருங்க மரம் பாரு எப்படி இருக்கு. மூக்கு ஃப்ரோசன் ஆகுதாடா தங்கம். ஃப்ரோசன் மட்டும் பார்க்க தெரியல. லெட் இட் கோ, லெட் இட் கோ. தொட்டப்பேட்டா பீக் உள்ளே போற இடம், உள்ளே போற வழி. ஆனா செம்ம சில்லுன்னு இருக்குங்க. சீரியஸா கிளைமேட் வேற லெவல்ல இருக்கு. அதையும் இந்த மெயின் கேட்டை க்ளோஸ் பண்ணாங்க, இப்படி திறந்து விட்டுலாமே. பாருங்க இங்க பாருங்க, மார்க்கெட் தொட்டப்பேட்டா பீக்கு வந்தனா உள்ள இங்க மார்க்கெட் இருக்குங்க. அப்பா அவ்வளவு பெரிய ஏரியாவா? இது நான் சின்ன ஏரியா நினைச்சேங்க. எங்கடா சொன்னோம்? ஊட்டி ஒன்று வாங்கலாமா? ஜிஞ்சர் சோடா நீ போடுறா கேடான்ற மாதிரி சாக்ஸ், கை கிளவு. I love Chennai. I love Chennai. I not love Ooty. வா. சும்மா ஊட்டி என்னமா போடுறீங்க? இங்க பாருங்க அன்சா போட்டுருக்காங்க. இது டைகர் மாதிரி இருக்காங்க. ஏய் மாடு இருந்தா பார்த்து மாட்டிக்கான சனி. மாடு மாதிரி தான் இருப்ப. ஏய் குழந்தை பேர் கரெக்ட்டா இது பாரு. ஒன்னு ஒயிட் சீட்டாவா? மாடு நல்லா இருக்கு. இது பாருங்க மாஸ்க். இந்த விஷயம் தான் அனுஷாக்கும் ஆரிஃப்க்கும் ஆகணும் வீட்டுல. இந்த தண்ணி ஊத்துனா சவுண்ட் மாறும். அவர் தூக்கம் வருது ரெடி காரணம். இவ்வளவு பெரிய மார்க்கெட்டா இது? அதத்தான் சொல்றேன், பீக் பாயிண்ட் பாத்துட்டு வராம பாத்துட்டு வந்து திருப்பி பார்க்கலாமா? இல்ல நாங்க இங்கே பாத்துட்டு போறோம். அப்படிதான் போய் ஆகணும் ரிட்டர்ன். எங்கப்பா பெரிய ஏரியாங்க மார்க்கெட்டு. ஈஃபில் டவரா? வாடா வா.
காது ஆடுதுல என்ன வேணுங்க காது ஆடுது இதுதான் ஹெட் மாஸ் தான் நான் பாக்குறேன் மூவாவது பாக்குறேன் பீகாச்சு ரியல் கண்டாமா ஆமா புல்லட் போட்டு ஷூட் பண்றது யாரு கேட்ட ஒயிட் சரிங்கன்னு கூட இருக்குடா ஏற்கனவே 2 ஷொரிங்கன் வச்சிருக்கான் What is this? How much will you? அம்மா என்ன கலர் வேணும் ஜூம் ஆகுமா லைட்டா இந்த மாதிரி இருக்கு இந்த இது அது 150 வருங்க இது இந்த கலர் எனக்கு இந்த கலர் எந்த கலர் இதா அந்த கலர் தான் காதுல போட்டுருக்க அந்த கலர் தான் அன்சா திரும்பி காட்டு இங்கே பாருங்க காது அன்சா காது மட்டும் ஆடுது சேர்த்துக்க என்ட்ரி 10 rupees ஆங்க முடிச்சாச்சு மார்க்கெட்டு முடிச்சுட்டு தேவையானதை வாங்கிட்டு அப்படியே உள்ள வந்துட்டு இருக்கோம் என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு உள்ள வந்தாச்சு இங்க பார்த்தா பாருங்க தொப்பட்டா இது மேல பீக்ல ஹோட்டல் கிட்ட எல்லாம் இருக்கு நான் கூட சரி பீக்குனதும் நாங்க கொல்லிமலை போன அந்த எட்ஜி மாதிரி இருக்கோம்னு நினைச்சேன் இது பார்த்தா வியூ பாயிண்ட் எல்லாம் வச்சு வேற லெவல் நம்ம ஆட்டோ பிடிச்சது இல்லாம நமக்கு அதுக்கு சேர்த்து நல்ல அடர்த்தியா இருக்குங்க இந்த செடிலாம் இது மேலதான் மேல போகணுமா இந்த பக்கம்டா போட்டு மேல ஏறுவோம் இங்க பாருங்க அனுஷா காது ஆட்டிக்கிட்டே வரோம் அழகா ஆடுதுரா போட்டு காது படிக்கட்டு ஏறிட்டே இருக்கும் இங்க பாருங்க ஊரே தெரியுதுங்க இங்க பாருங்க ஊரே தெரியுது சரியான வியூங்க வியூ பாயிண்ட் சரியான வியூ வாங்க மேலே பா அண்ணா நான் போனேன்னு சொன்னேன்ல அவளாச்சு அப்படியா ஆமா கீழே போட்டிருக்காங்க கர்நாடகா வந்து இது வந்து ஊட்டி டவுனு பீக்கு அதுக்கப்புறம் போனா இந்த பக்கம் ஏதோ டேம் தெரியும்னு போட்டிருக்காங்க ஓ தமிழ்நாடு டூரிசம் வந்து இந்த மாதிரி போட்டிருக்காங்க ஃபுல்லாக காது ஆட்டுதா ஆமாங்க அனுஷா என் காதில் மாட்டேன் இங்கே பாருங்க காது பப்பி சவுண்ட் தானே கேக்குதா உள்ள சவுண்ட் கேக்குதுங்க ஹெட்ஃபோன் மாதிரி பப்பி சவுண்ட் கேக்குது கிங் 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 கேக்குதுங்க ஆனா இவங்க என்ன சொன்னாங்க ஆடு சொன்னாங்க அம்மாக்கு மாட்டலாமா மாட்டு அண்ணாவுக்கு அவங்க பாக்குறீங்களா பாருங்க இந்த பேக்ரவுண்ட் கூட நல்லா தான் இருக்கு தான் சார் கிட்ட சொல்லிட்டு அப்படிங்களா பப்பி அவ்வளோ கிட்ட இருக்கிறாரு மிஸ் அங்கே போகிறேன் அங்கே போகிறேன் மிஸ்ட்டு போகிறேன் எப்படி இங்கே பாருங்க இங்கே செம்மையாக இருக்குதுங்க ஏய் ஃபுல்லாக மிஸ்ட்டு மூடிட்டா எப்படி நம்ம ஹையஸ்ட் போடுறாங்க அப்படியே நம்ம பெரிய ஹையஸ்ட்ல இருக்கோம் இப்படி இறங்கி போணுமோ யார் எப்படி பயப்படுறான் இதோ வரேன்டா பாரு தொட்டப்பேட்டா வியூ பார்த்தாச்சு அடுத்து எங்கேயும் கீழே போறாங்க இந்த பக்கம் எங்கேயோ லேக் பக்கம் எங்கே போறாங்க அது பிளாக் பண்ணிட்டு இந்த பக்கம் எந்த பக்கம் அந்த சைடு தான் போக முடியும் இங்க வரைக்கும் காது ஜம்ப் பண்ணும் போது எகிருதுங்க காது அழகா காது எகிருது அங்க போறேன் இந்த பக்கம் ஏதோ ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க ஆமாடா இங்க வேலி போட்டு இங்க வந்து வியூ பாயிண்ட் மாதிரி நினைக்கிறேன் இது நம்ம இந்த ஃபால்ஸ் மாதிரியே ஆமாங்க இந்த பக்கம் ஏதோ வியூ பாயிண்ட் இப்படியே பட்டு வர அன்சா இந்த பக்கமா ஹரி ஹரி
₹100 இருக்குப்பா. பாய் பாய் தொட்டபேட்டா சொல்றாரு. அது என்ன? தொட்டபேட்டா தொட்டபேட்டா. டொட்பேட்டா. ஒன்றும் இல்லைங்க, அது டிஃப்ரெண்ட் வியூஸ், அதாவது எல்லா சிட்டியோட எல்லா சைடு வியூவும் தெரியுது. அதான் பீக்குன்னு போட்டிருக்காங்க. இந்த பாருங்க, இந்த வியூல வந்து எங்களுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி மாட்டுச்சு மேல. பாத்தீங்கன்னா கியூட்டான ஆட்டுக்குட்டி. எல்லா ஆட்டுக்குட்டி இல்ல, இதோ இதுதான் ஆட்டுக்குட்டி. பாத்தீங்கன்னா புதுசா ஒரு கிளி வாங்கின மாதிரி நாங்க ஆட்டுக்குட்டி ஜோசியம் பார்க்க போறோம். ஆட்டுக்குட்டி சொல்றதெல்லாம் செய்வியா? நல்லா இருக்குதா இந்த ஏரியா? ஆட்டு தலையா அனுஷா? ஏய் நல்லா ஆட்றானு சரி தலையா. டேடி எனக்கு 2 குடுமி ரெடி. ஆமா 2 குடுமி. கலர் கலரான இங்க பாருங்க, இந்த ஃப்ளவர் பாருங்க, எல்லாமே ஹார்ன் மாதிரி தொங்குது. டேடி இதுலதான் டேடி அந்த நின்றுனே பறவை இது ஓ லில்லிபுட் ஃப்ளவர்ல இருந்து ஒரு பாப்பா தொங்குற மாதிரி. ஆமா ஆமா. ஓ அந்த ஷாட் இதுல தான் வருதோ. ஏதோ இல்லையா? மிஸ்ட் அன்சா புடிச்சலாம், கையில புடிச்சலாம் மிஸ்ட். ஆனா செம்மையா இருக்கு. வேண்டாம் அது வேண்டாம். ஆனா லொகேஷன் செம்மையா இருக்கு, தாராளமா வரலாம். சரியான ஏரியா. மழை வேற சாரல் அப்படியே தூருதுங்க. கையில கேமரால தெரியல, ஆனா வந்து இதுல தூருது, கிளியா தெரியல. என் வாயில புகை ஒரு தெரியுதான்னு தெரியல. இங்க வாங்க, பேசினாலே வருது. ஆனா கேமரால தெரியலங்க. அனுஷா பண்ணு. இல்ல அனுஷோட வாய் தாங்க தெரியுது. இங்க வாங்க. என்ன மிஸ்ட் இருக்குல, மிஸ்ட்ல வரலையே. வரலடா. அதான் இது தெரியல, கேமரால தெரியல.